அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் கொண்டாடப்படும் ஜனவரி 14 உள்ளிட்ட நாட்களில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கும் யுஜிசி நெட் தேர்வின் தேதியை மாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியிருக்கும் கடிதத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தை பொங்கல் கொண்டாடும் ஜனவரி 14 உட்பட்ட நாட்களில் தேசிய தேர்வு முகமையால் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய யுஜிசி நெட் தேர்வுகளை வேறொரு நாளுக்கு மாற்றியமைக்க கோரிக்கை விடுத்து தமிழக முதலமைச்சர் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை ஜனவரி 13 முதல் ஜனவரி 16 வரையிலான நாட்களில் நடத்துவதை தவிர்த்து பொருத்தமான வேறு நாட்களுக்கு மாற்றி அமைக்குமாறும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தலையிட்டு தமிழகத்தில் மற்றும் மற்ற மாநிலங்களிலும் அறுவடை திருவிழா கொண்டாடப்படக்கூடிய காலங்களில் யுஜிசி நெட் தேர்வுகள் நடத்தக்கூடிய திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். பொங்கல் பண்டிகையை அனைத்து தமிழ் சமூகத்தினரும் 4 நாட்கள் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2025 ஜனவரி 14 முதல் 17 வரை அரசு விடுமுறை நாட்களாக தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் அறுவடை திருவிழாவாக கொண்டாடப்படக்கூடிய பொங்கல் ஒரு பண்டிகையாக மட்டுமல்லாமல் ஏறக்குறைய 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருப்பதாகவும் பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் அதே நாட்களில் ஆந்திரம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் மகர சங்கராந்தி பண்டிகையும் கொண்டாடப்படுகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொங்கல் விடுமுறையில் யுஜிசி நெட் தேர்வை நடத்தினால் ஏராளமான தேர்வர்கள் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தன்னுடைய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஜனவரி 2025 நடைபெறவிருந்த பட்டய கணக்காளர் தேர்வு ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்டதை போன்று தற்போது திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய யுஜிசி நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை வேறொரு பொருத்தமான நாட்களில் மாற்றி அமைப்பதற்கான தேவை இருப்பதையும் தன்னுடைய கடிதத்திலே முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அறுவடை திருவிழா கொண்டாடப்படக்கூடிய தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களின் மாணவர்கள் மற்றும் ஆய்வு மாணவர்கள் தேர்வுகளுக்கு எளிதில் வர இயலும் என்றும் முந்தைய ஆண்டுகளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய அதே காலகட்டத்தில் தேசிய தேர்வு முகமை யுஜிசி நெட் தேர்வை நடத்தவில்லை என்று தரவுகள் காட்டுகின்றது என்பதையும் தன்னுடைய கடிதத்திலே சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய முதலமைச்சர் யுஜிசியின் நெட் தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகளை ஜனவரி 13 முதல் 16 வரையிலான நாட்களில் நடத்தாமல் வேறு ஒரு தேதிக்கு மாற்ற வேண்டும் என்று கடிதத்தின் மூலமாக மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு வலியுறுத்தல் வழங்கியிருக்கின்றார்.